காமெடின்னு சொல்லிக்க விரும்பல. போட்டின்னு இப்போதைக்கு யாரும் இல்லை, சொல்லிக்க முடியும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். போக போக பார்க்கலாம் யாராவது போட்டியாக வராங்களா. முதல்ல நம்மளை யாராவது முதல்ல போட்டியாக நினைக்கணும். நான் மட்டும் நினைச்சா பட்டாது, இவராக சொல்லிக்க இருப்பாங்க. நம்ம சொல்லணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா அவர் போட்டியாக எடுத்து. ஆமாம், ஏன்டா தான் கேட்குறாங்க எல்லாரும் ப்ரொடியூசர்ஸ். நீங்கள் யாரை சொல்றீங்களோ அவங்க தான் அடுத்து ஹீரோயின் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து யாரை அவங்க ஹீரோயின் இருந்தாலும் ஓகே நம்ம கூட நடிப்போம். நம்ம யாரையும் சிபாரிசு தான் பண்ணுறது இல்லை சார், நம்மளை தூக்கிடுவாங்க. இல்லைங்க, எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்படியா? ஓ இல்லைங்க, எதுவுமே கன்ஃபார்ம் அது மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம். எஸ்கே பாய்ஸ் மதன் சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இமான் சார் மியூசிக் அண்ட் பாலசுப்ரமணியன் சார் கேமரா பண்ணுறாங்க. நானும் சத்யராஜ் சார், சூரியன் 3 பேரும் நடிக்கிறோம் அந்த படத்தில். ஹீரோயின் ஸ்ரீதிவ்யான்னு தெலுங்குல இருந்த பஸ் ஸ்டாப்னு ஒரு படம் பண்ணாங்க தெலுங்குல. அவங்க தான் மற்ற ஹீரோயினாக பண்ணுறாங்க, ஸ்ரீதிவ்யா. என்ன எனக்கு பிடிச்ச கதாநாயகன் கேட்ரினா கைஃப். சார் லோக்கலாலாம் யோசிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கொஞ்சம் நம்ம திங்கிங்காவது பாலிவுட் லெவலில் இருக்குமே, நம்ம தான் போக முடியாது. பாலிவுட்ல யாரையும் தெரியாதுங்க. ஆமா, கம்பேர் பண்ணும்போது நர்வஸாக இருந்தது இல்லை, படபடப்பாக இருந்தது இல்லை. இப்போ படபடப்பாக இருக்கு, நர்வஸாக. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இவ்வளோ பேரை லைக் தமிழ் சினிமாவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற முக்கியமான எல்லாரையுமே ஒரு இடத்துல சந்திக்க நான் நினச்சி பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி விஷயத்த. ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கேன் நான். அதனால தான் கொஞ்சம் தடுமாற்றாரு பேசுறதுல. இல்ல முதல்ல அப்படிதான் யோசிச்சோம். நம்ம தான் படம் ஃபுல்லா குடிச்சோம், இந்த மாதிரி எல்லாருமே குடிக்கணும். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்து குடிக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நாங்கள் வந்து உணர்ந்துட்டோம். அதனால யாரையும் வந்து நம்ம கெடுக்க கூடாது. அதனால டிஃபன் சாப்பிட்டு மங்களகரமா ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிறதுனால. இல்ல நான் குடிக்க மாட்டேன், அதனால மற்றவங்க குடிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நயன்தாராவோட இல்ல அவங்க டான்ஸ் ஆடுறத பார்த்தேன். அவங்க ஆடும்போது மட்டும் நான் இருக்க மாட்டேன் அந்த 1 நிமிஷம் சாங்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தனுஷ் சார் தரல நமக்கு. நான் ஆடிக்கிறேன், நீங்க அப்படி நின்று வேடிக்கை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் நல்லா வேடிக்கை பக்கத்திலே பார்த்தேன் அவங்க. எதிர்நீச்சல் தனுஷ் சாரும் நயன்தாரா அவங்க வந்து ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது நான் பர்சனலாக அவருக்கும் தேங்க் பண்ணணுன்றது. அவரை வச்சுக்கிட்டே தேங்க் பண்ணால் அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. அது சும்மா மேடைக்காக பேச வெளியே போய் திட்டுவேன் அப்படின்னு பாரு சார். அதனால இது வந்து தெரிய வரும் இல்லையா, நான் அந்த மாதிரி அவர் தேங்க் பண்ணேன். நான் பர்சனலாக எல்லாரும் சார்பாகவும் சரி, நான் பர்சனலாக எல்லாருமே தேங்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா பத்திரிகைகளை நம்ம வரணும், நம்ம பேர் வரணும் அப்படின்னு நிறைய ஆசைப்பட்டுருவோம். டெலிவிஷனில் வரணும், பத்திரிகையில் வரணும். ஸோ ஒரு படம் பண்ணுறோம், நம்ம இதெல்லாம் வரும்பொழுது அது ஒவ்வொரு ரிவ்யூஸையுமே வாங்கி படிக்கிறது உண்டு. அதில் என்ன நம்மளை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது அதை படிக்கும் பொழுது அது மக்கள்கிட்ட போய் அப்படிதான் அது ப்ரொஜெக்ட் ஆகுது. அது என்னையுமே பாதிக்குது. இந்த மாதிரி எழுதும்போது ஓகே இந்த இடம் நல்லா பண்ணியிருக்கேன்னா இதை நான் கான்ஃபிடென்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது. பட் ஒவ்வொருத்தரும் எப்படி இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதுக்காக தான் இது நான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா வந்து 1 year ஆச்சு சினிமாவுக்கு வந்து. அண்ட் அவங்களுடைய சப்போர்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா கஷ்டமா இருக்கும். வந்து லைக் என்னை பற்றி எதுக்கு நடிக்கவே வந்திருக்கானாமே, இவெல்லாம் எதுக்கு நடிக்க வந்தான் அப்படின்னு யாராவது ஒரு 4 பேர் எழுதியிருந்தா கூட திரும்ப அமைச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணாம இன்னும் பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு தட்டி கொடுத்ததுக்காக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் எனக்கு, அதனால தான் நான் மட்டும் வந்தேன். கேமரா ஓடிட்டு இருக்கும்போதே நடுவில் வந்து டைலாக்லாம் இருக்கு. ஒரு சீன்ல வந்து சின்ன வயசுல இருந்து என் பொண்ணுக்காக நான் எதையுமே மாற்ற மாட்டேன். அப்பா ஒரு டைலாக் சொல்லுவார், செவுத்துல கிறுக்குனதை கூட நான் வந்து அதை அடிக்காம வச்சிருக்கேன் அப்படின்னு. நான் டக்குன்னு திரும்பி பெயிண்ட் அடிக்க காசு இல்லைங்கிறது எப்படி சமாளிக்கிறான் அப்படின்னா அது டேக்லேயே சும்மா சொன்னதுதான். அது அப்படியே படத்துல வச்சுட்டாரு. அது அந்த மாதிரி கேடிபில்லா மாதிரி படங்களுக்கு அது உதவும். அது கிட்டத்தட்ட நான் பண்ண சில போர்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டப் காமெடியில் சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான். இமிடியேட்டா என்ன தோணுதோ அதை சொல்ற விஷயங்கள் தான். அது அந்த மாதிரி படங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. எதிர்நீச்சல் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஏன்னா அந்த கேரக்டர் அப்படி கிடையாது, உடனுடன் பேசிக்கிட்டே இருக்கிற கேரக்டர் கிடையாது. ஸோ அந்த படத்துல அது கான்செப்ட் ட்ரிவன். அது வந்து சீனும் கண்டென்ட்டும் வந்து காமெடியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமா தான் இருக்கும். பட் கேடிபில்லால இருந்து வேற ஒரு படமா இருக்கும். நம்ம ஃபேமிலி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா போலீஸ் ஆஃபீஸரா இருந்தாரு. அப்புறம் எப்படி மிடில் கிளாஸ்ன்னு கேட்க
கேட்கக்கூடாது நீங்கள். அவர் காசே வாங்க மாட்டேன்ட்டார் கடைசி வரைக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஃபேமிலி தான். தாத்தா வந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்குவார், நாதஸ்வர வித்வான். ஸோ அந்த மாதிரி இருந்தவங்க தான். ஸோ வேறு வேறு ஏரியாக்கள் தான் ட்ராவல் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி தான் நான். படத்தில் வர அப்பானா அந்த கிளைமேக்ஸ் மட்டும்தான் எனக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். மேபி அந்த மாதிரி அவரும் வந்து சீக்கிரமே இறந்து போயிட்டார். பட் நான் அப்படி ஒரு பையனா இல்லை அவருக்கு. அந்த வகையில் கொஞ்சம் சந்தோஷம். அந்த படத்தில் இருந்த மாதிரி இல்லை. பட் இறந்ததுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆனது உண்மை. ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியானது. லைஃப்பை உணர்ந்தது அந்த பாயிண்ட்ல இருந்து தான். நமக்குன்னு யாரும் கிடையாது, நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்றது. ஸோ அது அந்த அந்த ரிசல்டன்ஸ் இருக்குது கேடிபியில். சார் சார் ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருக்கமா? இல்லை சார், அந்த படத்தில் அந்த கதைக்கு அந்த பாட்டுக்கு நீங்கள் பாட்டு ஸ்டில்ஸ் மட்டும் பாருங்க. அந்த வெளிச்சப்பூவே சாங்ல ஒரு ட்ரீம் சாங். அது கனவுலையாவது இப்படி இருப்போமா நம்மலாம் அப்படின்னு எல்லாருமே நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சாங் தான். படத்தில் அந்த மாதிரி இருக்காது எதுவுமே. ஆமாம், ஒரு ஒரு ப்ராப்பர் லவ் சாங்காக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறதுனால மேபி இவன் ஓவராக கட்டி பிடிச்சிட்டானோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம். அந்த சாங் ட்ரீம் தான். பட் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தப்பாக இருக்காது. ஸ்டில்ஸ் அந்த மாதிரி இருக்கும். திரும்ப நடிப்பீங்களான்னு காமெடினா திரும்ப நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கு. பட் அது நான் வந்து எத்திக்கலா கரெக்டானு தெரியல. ஏன்னா என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ற ப்ரொடியூசர்ஸ்க்கும் எனக்காக ஸ்கிரிப்ட் பண்ணி கொண்டு வந்து நீங்க நடிச்சா நல்லா இருக்கும்னு நிறைய ட்ரீம்ஸை சுமந்துட்டு வர டேரக்டருக்கும் நான் அதை பண்றது கரெக்டானு தெரியல. ஏன்னா அவங்க ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படி பட் ஆசை நிறைய இருக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு. இல்ல இல்ல, அது வந்து உண்மையிலே வந்து கம்ப்ளீட்டா ஒரு பொய்யான நியூஸ். அது ஆமா ஆமா. இல்ல அப்படி அப்ரோச் பண்ணவே இல்லை, எதுவுமே நடக்கல. அது ஏதோ பத்திரிகையில் மட்டும் வந்துருச்சு, அவ்வளவுதான். மேபி அது மேபி அதாவது கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்க சொல்லல, அதனால அவர் பண்ணலன்றது. பட் கஞ்சா கருப்பு சார் அப்ரோச் பண்ணவே இல்லை. தமிழ் தெலுங்குல பெரிய பெரிய ஹீரோ படத்துக்கே ஒரு பாட்டு சேர்ந்தாங்க. உங்க படத்துல ஒரு பாட்டு ஆக்சுவலாக வேறு தான். அவங்க இப்போ ஹிந்தி படத்தில் கூட ஒரு பெரிய ஸ்டார் கேட்ட படத்துக்கு அவங்க ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து தனுஷ் சார் மேலே இந்த ரெஸ்பெக்டுக்காகவும் அண்ட் இந்த படத்தில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன டீம் யங் டீம் சேரும், இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இது பண்ணாங்க. அண்ட் இதுக்கு வந்து அவங்க சம்பளமும் எதுவுமே வாங்கிக்கல, எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க அவங்க இந்த சாங் வந்து. அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னால் ஆப்வியஸாக அன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஷூட்டிங் பண்ண இடத்துல நிறைய கூட்டத்தை பார்த்தோம். அது வரைக்கும் எதாவது ஷூட்டிங் நடக்குதான், யார் பார்த்து அந்த பையனா சரி சரி அப்படின்னு போயிடுவாங்க. ஃபுல் க்ரௌட் அன்னைக்கு தான் இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து ரொம்ப சிம்பிள், எல்லாருமே பார்த்து பேசுகிற விதத்தில். அவங்க ஏன் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்கன்றது அவங்க ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்த பிறகு தான் தெரியும். ஸ்க்ரீனில் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற விதம் அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு 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 சூப்பரான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட ஒரு சாங்கில் ஒர்க் பண்ணணுன்ற சந்தோஷம் இருக்குது. இது வரைக்கும் பேச்சு மட்டுமே முதலீடாக இருந்தது ஆங்கரில் டீச்சிங். ஓகே சார். பாவனைகளுக்கு ஒர்க் ஷாப்பு ஹோம்ஒர்க் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு தனியாக ட்ரெயின் பண்ணுறதுல அந்த சீனை முதல் நாள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து நமக்கு தெரிஞ்சதை நான் பண்ணி வச்சுக்கிறது, கண்ணாடியை பார்த்துட்டு பண்ணி வச்சுக்கிறது. அதை டேரக்டர்கிட்ட காட்டும்போது அதில் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பேசிக்கலி எக்ஸ்பிரஷன்ஸ் ஆக்டிங்கிறது இன்னும் கான்ஃபிடென்ஸோட சம்மந்தப்பட்டதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது நல்லா பண்ணுறோன்ற நம்பிக்கை நம்ம வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. மேபி அடுத்தடுத்த வர படங்களில் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆக்டிங்கை. ஏன்னா இது வரைக்கும் ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற கமெண்ட் இது வரைக்கும் வாங்கலை. ஸோ அதை நோக்கி தான் இப்போது கற்றுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே, இல்லை டான்ஸ் கிளாஸ் எதுவும் போல சார். அங்கே சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு 20 வாட்டி ஆடி பார்க்குறது, அது டேக்கில் இன்னொரு 20 வாட்டி ஒரு ஒன் மோர்னு அப்படி வரும்போது அது நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா சார்? கண்டுபிடிச்சாரு அவர் அப்படிதான் சார். நான் சொல்ல சார், இது மேபி அதான் ரீசனா இருக்கு நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி பேர் வச்சா அப்படிதான் இருப்பாங்க போல. இல்ல அது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ன்ற மாதிரி தான் சார். அது இருக்கும்போது ரெண்டு பசங்க வந்து கவுண்டர் கொடுத்து பேசிட்டா அது சண்டை மாதிரி இருக்கும். மேபி அது வந்து ஒரு பொண்ணும் பையனும் கவுண்டர் கொடுத்து பேசிக்கிறாங்க போது அது கொஞ்சம் கியூட்டா இருக்கிற மாதிரி மேபி அது உங்களுக்கு அப்படி தெரியுது நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த பாகுபாடுலாம் பார்க்கணும் சார். ஆனால் இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்து நடிச்சிருக்கேன். ஐயோ எப்படிலாம் யோசிக்கிறாரு. அந்த படத்துல எவ்வளவு விஷயங்கள் சொன்னா இதை மட்டும் யோசிச்சு வேணாம் சார்.
பவர் ஸ்டார் 2-ஆ? நான் ரொம்ப புவர் ஸ்டார் சார். ப்ளீஸ். பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் சொல்லிட்டீங்க. ஆமாம் சார், அரேஞ்சு தான் சார். அதான் அரேஞ்சா என்னன்னு கேட்டு. ஆமாம் சார், நீங்க மட்டும் கலைக்க முடியாது, எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. மேரேஜ் சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். அரேஞ்ச் எப்போ என்ன எப்படி அரேஞ்ச் பண்ணாங்க, ஏன் அரேஞ்ச் பண்ணாங்க? ஆயிடுச்சு சார். என்னுடைய மாமா பொண்ணு தான் அவங்க. ஸோ சின்ன வயசுலேயே பார்த்து பேசி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எனக்கு தெரியாது அது. ஸோ அது பக்கா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணப்பட்ட ஒரு மேரேஜ். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் ஒய்ஃப்டே பேசினேன் நான். அந்த மாதிரி என்ன இல்லை, வருத்தமே இல்லை. ஏன்னா காதலிச்சு கல்யாணம் பண்ணாமலாம் வருத்தத்தில் தான் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா வருத்தம்லாம் இல்லை. இல்லை இல்லை இல்லை, பஞ்ச் டைலாக்லாம் வந்து நம்ம பேசினா இருக்காது. நம்ம பஞ்ச்லேயே காமெடியாக பேசலாம். பட் தொடர்ந்து மொனாட்டனஸான காமெடிஸாக பண்ணிடக்கூடாதுன்றதுல மட்டும் அதில் மட்டும் இருக்கு. டிரான்ஸ்ஃபர்மேஷனும் ஸ்லோவாக தான் பண்ண முடியும். ஏன்னா டெலிவிஷன்லேருந்து இவன் நல்லா காமெடி பண்ணுவான்ற ஒரு இமேஜோட சினிமாவுக்குள்ள வந்ததுனால அதை இமீடியட்டாக பிரேக் பண்ணி ஒரு படம் பண்ண முடியுமான்றது தெரியல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு 10 பேர் வராங்க, இவன் காமெடி பண்ணுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அதுவும் இருக்கணும், அது கூட ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. ஸோ ஸ்லோவாக கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ்லாம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது. ஆக்ஷன்லாம் டிபெண்ட்ஸ் அந்த டேரக்டர் தான். ஒரு நல்ல டேரக்டர் ஸ்ட்ராங்காக அவங்களால மட்டும் தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். நான் நினச்சா அது அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. நெகட்டிவ் கேரக்டர்ஸா சார்? இல்லை, நெகட்டிவ் கேரக்டர் செட் ஆகுமான்னு தெரியல. நம்ம மூஞ்சி வந்து அந்த மாதிரி அது இது நெகட்டிவாக பேசினா இன்னும் காமெடியாக தான் இருக்குமே தவிர அது நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ண முடியாது. நான் சிவகார்த்திகேயன் ஒரு கேள்வி, நீங்களும் சந்தானம் வந்து சேர்த்து நடிச்சுக்கிறதுலன்னு வெளியில ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை செயல்பட்டாங்க, உண்மைதான்? அப்படிலாம் ஒப்பந்தம்லாம் எதுவும் போடல சார். அது அமையும் போது மேபி நடக்கும் நினைக்கிறேன், தெரியல. விமல் போர்ஷன் ரொம்ப குறையா இருக்குங்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு? இல்லை, ஈக்குவலாக இருந்தது தான் எனக்கு. காட்சி குறைவு சார். பாண்டராஜ் சார் நோட் பண்ணிங்க சார். நான் சீன் எழுதலை சார். எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக தான் இருந்தது. நீங்கள் அந்த எலெக்ஷன் போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கூட அவர் தான் டெசிஷன் எல்லாமே எடுப்பார். ஸோ அவர் தான் பிரதானப்படுத்தப்பட்டிருப்பார். நான் சும்மா கூட தான் வந்திருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறாங்க. லவ் ட்ராக்ல என்னோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அந்த போர்ஷனில் அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில இடங்கள் அப்படி தான் சொன்னாங்க. ஒரு இதில் விமலுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு இதில் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. மேபி உங்களுக்கு ஆச்சுன்னா அதை நான் பாண்டராஜ் சார்ட்ட கேட்டு சொல்கிறேன். சார் நீங்க தகவலை மட்டும் வச்சுக்கிட்டே நீங்க வந்து கேக்குறீங்க சார். 180 அந்த ப்ரொடியூசர் யாரு? இல்ல, இது ரொம்ப நாளாவே சார். ஆக்சுவலா எப்படி இருந்துன்னா, மெரினா ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இவர் இன்னும் ஒரு படம் கூட ரிலீஸே ஆகவில்லை, ஆனால் 40 லட்சம் ரூபாய் கேட்கிறாராம் அப்படின்னா. ஓகே, நம்ம 40 லட்சம் வருத்தா? இல்ல சார், எழுதுனவங்கள தப்பு சொல்ல முடியாது. அதுல உள்ள சுவாரஸ்யம் தான் மேட்டர் எழுதும்போது. இல்ல சார், ஒரு நல்லது இல்லை சார். நீங்க வேற சார், இந்த மாதிரி பேச்சு மட்டும் தான் சார் இருக்கு, பேங்க்ல ஒன்னே காணோம். அதுக்கப்புறம் வந்து மெரினா ரிலீஸ் ஆனாலும் அது 60 லட்சம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் இப்ப 2 கோடின்னு கேட்டாங்க. மேடம் வந்து 2 கோடி கேக்குறீங்களாமே. ஏன்னா இது எனக்கு தெரியல. இது நான் முதல்ல வந்து ஐயோ இப்படிதான் பேசுறாங்களே, இதனாலே நம்மளை யாரும் கூப்பிடாம போயிருவாங்களா அப்படின்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் சீரியஸா எடுத்துக்கல. ஏன்னா நான் ஒர்க் பண்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே இல்லை. இவன் என்னப்பா இவ்வளவு கேட்கறான், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேறான், இல்லை இதுதான் பண்றான், எனக்கு எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும். நான் இது வரைக்கும் கமிட் பண்ண படங்கள் வந்து தனுஷ் சார் படமாகட்டும், பாண்டராஜ் சார் படமாகட்டும், நான் சம்பளம் எதுவுமே பேசல. என்ன கொடுக்குறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். சம்பளம் பேசுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் சம்பளம் பேசணும். அதுக்குன்னு எடுத்தவொடனே வந்து எனக்கு 180, அது என்ன 180ன்னு தெரியல கணக்கு. டிடிஎஸ் முடிச்சுக்கிட்டாங்களா சார்? முத்த காட்சி இல்ல, அது மாதிரி கிடையவே கிடையாது. நான் அது மாதிரி எந்த ஸ்கிரிப்ட்லயும் எனக்கு இல்ல, வர்ற ஸ்கிரிப்ட்ல இல்ல. முத்த காட்சியில வந்து உடன்பாடு. முத்த காட்சினா அந்த நீங்க கேட்குறது இங்கிலீஷ் இல்ல சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சென்சார்லயும் இடம் இல்லைங்க. நீங்க ஏற்கனவே பாதி விஷயங்களை விடுறது இல்லை சென்சார்ல. எதுக்கும் அதை எக்ஸ்ட்ரா என்ன சார் எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இந்த ஐடியா நல்லா. ஆனா அப்புறம் எடுத்து அப்புறமா போர் அடிக்குதுன்னு யூடியூப்ல போட்டாங்கன்னா அதனால வேணாம் சார், எதுக்கு ரிஸ்க். என்ன சார் ஆசைலாம் நிறைய இருந்தது சார். முன்னாடி
இப்போ வந்து டைரக்டர் என்னைய வச்சு பண்ற படம் பார்த்தோன்னா ஐயோ நம்ம அதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்ற ஆசை நிறைய இருந்தது. முன்னாடி இருந்து டைரக்டர் ஹீரோ ஆகணுன்ற ஆசையை விட டைரக்டர் ஆகணுன்ற ஆசை தான் இருந்தது. ஹீரோ ஆகணுங்கிறது இப்போ நடந்தது, ஃபியூச்சர்ல நடக்கலாம். இப்போதைக்கு வந்து ஒழுங்கா நடிக்கணும், இனிமே நல்லா நடிக்கிறேன் அப்படின்ற பேர் வாங்கணும் அப்படிங்கிறது. இல்ல சார், அது முன்னாடி இல்ல இல்ல இனிமே பிடிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கு. இல்ல சார், முதல்ல நீங்க சொல்ற குற்றச்சாட்டு கரெக்ட் தான் சார். ஃபர்ஸ்ட் மெரினா ரிலீஸ் டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ரீச் பண்ண முடியாம இருந்தாங்க, அது உண்மைதான். அது காரணம் வந்து ஒரு நம்பர் வச்சுன்னா அது ரொம்ப வருஷமா அந்த நம்பர் தான், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தனால அதனால எனக்கு வர மிஸ்ட் கால்ஸ்க்கு இமீடியட்டா ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அதை பத்தி நிறைய ரைட்டப்ஸ் வந்து மீடியாவில் இது மாதிரி வந்து அவர் யாராலையுமே ரீச் பண்ண முடியாது, அவர் ஃபோனை கூட எடுக்க மாட்டாராம், அவ்வளோ பிஸி ஆகிட்டாராம், இப்போ வந்து தலைகால் புரியாம பறக்கிறாராம் அப்படிலாம் வச்சு ஐயோ இப்படிதான் ஃபீல் பண்றாங்களா நம்மள. அது இவர் எழுதுற, அது நீங்க மட்டும்தான் நீ வந்து நல்லா எழுதுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் காமிச்சிடாரு சார். ஸோ அதுக்கப்புறம் தான் இமீடியட்டா நம்பர் சேஞ்ச் பண்ணேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 99% அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யார் அப்ரோச் பண்ணாலுமே பழைய நம்பருக்கு பண்ணாலுமே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். இனிமே அந்த ப்ராப்ளம் இருக்காது சார். நீ யார் தொடர்பு பண்ணாலும் எனக்கு ஈஸியாக. என்ன சார், நம்பர் கொடுக்கலாம் சார், பிரச்சனை இல்லை சார். என்ன சார், நான் என்ன பொண்ணா சொல்லுங்க, என் நம்பரை மறைச்சு மறைச்சு வச்சுக்கிறேன். நான் ஏர்டெல் ஓனரா இருந்தா நீங்க அந்த மாதிரி செய்யவே மாட்டேன் சார். சார் ஹீரோலாம் சொந்த படத்துல பாடுறாங்க, அவங்க படத்துல நீங்க பாடிருக்கீங்களா? நான் நமக்கு பாட தெரியாது ஆக்சுவலா. மியூசிக் டைரக்டர் அந்த ரிஸ்க் எடுக்க தயார்னா பாடிடுவோம், அதையும் பண்ணி பார்த்துருவோமே என்னதான் ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே சார், தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே.